சொல்லிருக்காரு அதற்காக. बहुत लोग अपने को बोल रहे हैं मैं वास्ते तो मानेगा कौन बिना प्रूफ प्रमाण के? கேள்வி கேக்குறாங்க. நிறைய பேர் வந்து தன்னை அஷ்டதேவ் என்று சொல்றாங்க. அவ சொல்றாரு அதற்கு ப்ரூஃப் வேணும். हैं? कोई ये कहे ப்ரூஃப் இல்லாம நீங்க ஏத்துப்பீங்களா? कि बेटा हम शंकर जी है, हम प्रजापिता जी है, யாராவது சொல்றாங்க நான் தான் சங்கர், நான் தான் பிரஜாபிதா, तो कोई मान लेगा क्या? அப்பொழுது நீங்க ஏத்துப்பீங்களா என்ன? हैं? लड़ाई लड़ाई कौन लड़ते हैं? அவங்க சொல்றாங்க பாபா இப்ப அஷ்டதேவுக்கு ரொம்ப சண்டை வருது, எல்லாருமே ஒருத்தர் இன்னொருத்தர் சண்டையிடுகிறாங்க, நான் தான் அஷ்டதேவ் நீ தான் அஷ்டதேவ் என்று. அதற்கு பாபா சொல்றாரு யார் சண்டையிடுவாங்க? हस्तदेव जो होंगे वो पांडवों की लिस्ट में होंगे या लड़ाई लड़ने वाले कौरव यादव और यवनों की लिस्ट में होंगे? அஷ்டதேவர்கள் வந்து பாண்டவர்களுடைய லிஸ்ட்ல இருப்பாங்களா, இல்லையானால் சண்டையிடக்கூடிய கௌரவர்கள் யாதவர்கள் யவனர்களுடைய லிஸ்ட்ல இருப்பாங்களா? तो समझो जो लड़ाई लड़ रहे हैं वो हस्तदेवों में रहेंगे। அப்ப புரிஞ்சுக்கோங்க யாரு வந்து சண்டையிடுறாங்களோ அவங்க அஷ்டதேவர்களில் இல்லவே இல்லை. वो अपनी परवाह नहीं करेंगे कि हमारे सितारे की भी रोशनी दुनिया में चमकनी चाहिए। அவர்கள் தன்னை பற்றிய கவலை கொள்ள மாட்டார்கள். என்னவென்றால் என்னுடைய நட்சத்திரனுடைய வெளிச்சம் கூட உலகத்தில் வந்து மின்ன வேண்டும் என்று. वो सितारे अपनी रोशनी को ज्ञान सूर्य बाप की रोशनी में मर्ज करके रखेंगे। அந்த நட்சத்திரங்கள் தன்னுடைய வெளிச்சத்தை வந்து ஞானசூரியன் தந்தையினுடைய வெளிச்சத்தில் மர்ஜ் பண்ணி வைப்பாங்க, அதிலே அடக்கி வைப்பாங்க. वो अपने को कभी प्रत्यक्ष नहीं कर सकते। அவர்களால் எப்பவுமே வந்து தன்னை பிரத்யக்ஷம் செய்ய முடியாது. जो दूसरे धर्म वाले हैं या क्रिश्चियन आदि से प्रभावित है, யார் வந்து மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்களோ இல்லையானால் கிறிஸ்டியன்ஸோட பிரபாவத்துல இருக்காங்களோ वो शो करेंगे அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. कि हमारे द्वारा बाप प्रत्यक्ष हो। என்னன்னா எங்க மூலமா தந்தை வந்து பிரத்யக்ஷமாக வேண்டும் என்று. बाप का क्या विरुद्ध है? सन सोस फादर। தந்தையின் சொல் என்ன? சன் ஷோஸ் ஃபாதர் और फादर सोस सन। மற்றும் ஃபாதர் ஷோஸ் சன், அதாவது தந்தை வந்து முதலில் குழந்தைகள் வந்து தந்தையை பிரத்யக்ஷம் செய்வாங்க, அதற்கு பிறகு தந்தை வந்து குழந்தைகளை பிரத்யக்ஷம் செய்வாங்க. के मणकों को बाप भले प्रत्यक्ष करे, அப்படியானால் மாலையினுடைய மணிகளை தந்தை பலே பிரத்யக்ஷம் செய்றாரு. लेकिन जो बच्चे हैं वो अपने स्वरूप को दूसरों के सामने प्रत्यक्ष नहीं करे। अपने मुख से ஆனால் குழந்தைகள் வந்து தன்னுடைய சொரூபத்தை மற்றவர்களுக்கு முன்னால் பிரத்யக்ஷம் செய்ய மாட்டார்கள். नहीं करें, कहेंगे कि मेरा ये पार्ट है। தன்னுடைய வாயால் இதை சொல்ல மாட்டார்கள், என்னவென்றால் இது என்னுடைய பாட்டாகும். अपने आप अपनी बड़ाई नहीं करे, தானே தன்னுடைய புகழை செய்ய மாட்டார்கள். दूसरे भल करें, தானே தன்னை புகழ மாட்டார்கள், பலே இன்னொருத்தவங்க அதை செய்யறாங்க. और बाप करे, மற்றும் தந்தை செய்யலாம். बाप बच्चों को प्रत्यक्ष करे। தந்தை தான் வந்து குழந்தைகளை பிரத்யக்ஷம் செய்வாரு. तो चित्र छपाने की बात ये तो बहुत दूर की बात है। எனவே படங்களை அச்சடிக்கக்கூடிய விஷயம் வந்து இது ரொம்ப தூரத்துக்கான விஷயம் ஆகிவிட்டது. ये चित्र छपाना, अपना फोटो छपाना, இது வந்து தன்னுடைய படத்தை அச்சடிக்கிறது இல்ல தன்னுடைய போட்டோவை அச்சடிப்பது, अपने को प्रत्यक्ष करना, ये भारतीय परंपरा नहीं। தன்னை பிரத்யக்ஷம் செய்வது இது வந்து பாரத பரம்பரை இல்லை, ये विदेशी परंपरा है। शो करना, இது வந்து விதேச பரம்பரையாகும். ஷோ பண்ணுவது, अपने को प्रत्यक्ष करना नहीं। தன்னை பிரத்யக்ஷம் செய்வது, इसमें सच्चाई होगी वो स्वतः ही प्रत्यक्ष होगी। யாருக்குள் உண்மை இருக்குமோ அவர்கள் தானே பிரத்யக்ஷமாகி விடுவார்கள். सच्चाई सर के ऊपर चढ़ करके बोलती है, உண்மை வந்து தலை மேல ஏறி பேசுது.
सच्चाई को प्रत्यक्ष करने की दरकार नहीं। உண்மையை வந்து பிரத்யக்ஷம் செய்வதற்கான அவசியம் இல்லை. अपने पार्ट को कभी भी प्रत्यक्ष नहीं करना, ये सूर्यवंशी बच्चों का काम। தன்னுடைய பாட்டை எப்பவுமே பிரத்யக்ஷம் செய்ய மாட்டார்கள். இதுதான் வந்து சூரியவம்சி குழந்தைகளின் வேலையாகும். और इस प्रकार के गोप हैं, बहुत हैं दिल्ली में। மற்றும் இப்படிப்பட்ட கோப் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க டெல்லியில. फीमेल इतनी नहीं है जितने गोप हैं। பெண்களும் இவ்வளவு இல்லை எவ்வளவு ஆண்கள் இருக்காங்க. और अक्सर करके तंद मिजाज, अहंकार, क्रोध, மற்றும் அதிகமாக அவர்களில் அகங்காரம், கோபம், ये गोपों में अक्सर करके होता है। இது வந்து அந்த கோப்ல அந்த ஆண்கள்ல அதிகமாக இருக்கு. तो सभी सेंटरों के समाचार वगैरह से दिल्ली इन बातों में तीखी है। எனவே எல்லா சென்டர்ல இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள்ல டெல்லி வந்து இந்த விஷயத்துல எல்லாத்தையும் விட முன்னால இருக்கு. क्योंकि अहंकार दिल्ली के गोपों में बहुत है। இந்த டெல்லியில இருக்கக்கூடிய கோப் அதாவது ஆண்கள்ல வந்து அந்த அகங்காரம் அதிகமாக இருக்கு. और हैं भी गोप बहुत, फिर उनमें बड़ी अहंकार மற்றும் நிறைய ஆண்களும் இருக்காங்க. भी है जो वास्तव में समझते हैं कि हम सर्विस करते हैं। அவங்கள அகங்காரமும் இருக்கு. அதனால அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா நாங்க வந்து சர்வீஸ் பண்றோம். परंतु वास्तव में डिसर्विस करते हैं। ஆனால் உண்மையில் வந்து டிஸ்சர்வீஸ் பண்றாங்க.